அது நம்ம வந்து போர்டு மாஸ் சொல்லலாம். சரியா? அது என்னன்னு சொல்லுவாங்க? போர்டு மாஸ். போர்டு மாஸ். சரியா? அது என்ன சார் போர்டு மாஸ்? பிராக்கெட் ஆஃப் பி பார் பாரு, அதுக்கப்புறம் ஆஃப் இருக்கு இல்லையா? பாரு பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிகேஷன் ஆடிங் சப்ராக்ஷன். இன்னொரு வாட்டி பாருங்க. பி ஃபார் பார், அதுக்கப்புறம் பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிகேஷன் ஆடிங் சப்ராக்ஷன். இந்த மாதிரி இதுதான் ஃபார்முலா. சரியா? இதுதான் முறை, இயற்கணித முறை. இந்த மாதிரி தான் போடணும். இல்லை சார் நான் ஜீனியஸ், நான் ஸ்கூல்லாம் போட்டிருக்கேன் 20 + 8 12 அப்படிலாம் போட்டால் வராது. சரியா? அப்படி போடக்கூடாது. நம்ம டிஎன்பிசி ஆகட்டும், ஒரு போட்டி தமிழ்நாட்டில் ஒரு போட்டித் தேர்வு தயாராகிறோம், இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இருக்குப்பா, ஒரு எண் தொடர் கொடுத்துட்டு உள்ளே வந்து கூட்டல் கழித்தல் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சுருக்குன்னு கேட்குறாலே நம்ம என்ன போயிடணும்? போர்ட் மாஸ்க்கு போயிடணும். சரியா? போர்ட் மாஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பிராக்கெட் ஆஃப் மல்டிபிகேஷன் ஆடிங் சப்ராக்ஷன் சொல்லியாச்சு. ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கவனிக்கணும். 6 × 3 ஹோல் பவர் பார் இருக்குது. அப்போ நம்ம பார் கண்டென்ட் தான், அதாவது பார்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. அந்த 6 × 3 ஹோல் பவர் பார் எந்த இடத்துல வந்தாலுமே கூட, இந்த 20 இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து 6 × 3 ஹோல் பவர் பார் இருந்தாலுமே கூட நம்ம இதை தான் பண்ணணும். நம்ம ப்ரொசீஜர் என்ன? பிராக்கெட் ஆஃப். சரியா? அதுக்கு முன்னாடி பார் இருக்குது. ஓகேவா? பார் கண்டென்ட்டை முடிச்சுட்டு பிராக்கெட் கண்டென்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிவிஷன் மல்டிபிகேஷன் ஆடின்ட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஓகேவா? இப்போது 6 × 3 என்ன? 18. அடுத்து மைனஸு 10 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2. அப்போது இங்கே 16 வந்துடும். ப்ளஸ் இருக்கு. அப்போது 2 × 8 ஒரு 16. சரியா? அப்போது 32. அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள். 20 அப்படியே சிம்பிளாக இருக்கா? 20 இருக்குது. அப்படியே கூட்டிக்கலாம். கூட்டினா 52. சிம்பிள் தான். பார்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு தவறு மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்து இயற்கணித குறியீடுகள் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னாலே எப்பயும் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் போட்ட மாதிரி அப்படியே கூட்டி போட்டுறாத. 1. 2வது போர்ட் மாஸ் லா படி போ. 3வது போர்ட் மாஸ் லா படி போனால் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு பார் இருக்க கண்டென்ட்டை முடிக்கணும், அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை முடிக்கணும், அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணணும், மல்டிபிகேஷன் பண்ணணும், ஆட் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். இதுதான் அடிப்படை. கரெக்டாக பார்த்துக்கோ. இதில் எங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் தப்பு வந்துடும். ஸ்கூல் லைஃப்பில் போட்ட மாதிரி அப்படியே கூட்டிடாத. ஓகே, தேங்க்யூ.